ஒரே ஒரு ஓலை குடிசைதாம்மா. அவங்க அப்பா அம்மா நானூத்தி 10வது இடத்த புடிச்சு கலெக்டராவும் ஆனாங்க. அது மட்டும் இல்லம்மா, கேரளாவோட முதல் பழங்குடி பெண் ஐஏஎஸ்ங்கிற பெருமையும் அவங்களுக்கு தான் கிடைச்சதுமா. என்னுடைய ரோல் மாடல் அவங்கதாம்மா. நானும் அவங்கள மாதிரி உங்க கூட ஹோட்டல் வேலையை பார்த்துக்கிட்டே படிக்கவும் செய்வேன். படிச்சு பாஸ் ஆகி கலெக்டரும் ஆவேன். நீ நம்பிக்கையோட இருமா, எதுக்கும் கவலைப்படாத. அம்மா, அரிசி நல்லா ஊறிடுச்சுமா. உளுந்தும்மா காட்டு. நல்லா ஊறிடுச்சு. 3 மணி நேரம் ஆச்சுல்ல, அதான் நல்லா ஊறி இருக்கும். அம்மா, நான் அரிசியும் உளுந்தையும் எடுத்துட்டு போய் அரைச்சிட்டு வந்துட்டுமா? எங்கடி போய் அரைச்சிட்டு வருவ? பக்கத்துல இருக்கிற மாவு மில்ல தான். அங்கதான் நிறைய பேர் அரைக்கிறாங்களே. வெளியில எல்லாம் கொடுத்து அரைச்சா டேஸ்ட் மாறிடுமா? நாம வீட்ல தான் அரைக்கணும். அம்மா, நம்ம வீட்ல தான் கரண்ட் இல்லையே, எப்படி அரைக்கலாம்னு சொல்ற? கிரைண்டர் நம்ம கிட்ட இருக்குன்னா அதுக்கு கரண்ட் வேணும்ல. எதுவுமே இல்லையே நம்ம வீட்ல தான். கிரைண்டர்ல அரைக்கலனா என்னம்மா? நம்ம வீட்ல தான் ஆட்டுக்கல் இருக்குல்ல, அதுல அரைக்கலாம். என்ன? அதுல சூப் வச்சு தானம்மா குடிப்பாங்க. அதுல எப்படிம்மா இட்லி மாவு அரைப்பாங்க? ஏய், நான் சொன்னது ஆட்டுக்கால் இல்லடி, ஆட்டுக்கல்லு. ஓ, இந்த மாதிரி கிரைண்டர் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதுல மாவாட்டி தான் இட்லி தோசை எல்லாம் சுட்டாங்க. அப்படியா? ம், அந்த ஆட்டுக்கல்லு எங்கம்மா இருக்கு? எனக்கு அதை பார்க்கணும் போல இருக்கே. நம்ம வீட்லயே ஒரு ஆட்டுக்கல் இருக்குடி. 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் அதுல மாவாட்டி தான் இட்லி அவிச்சேன். மா, நீ சொல்ற ஆட்டுக்கல்ல நான் இது வரைக்கும் கண்ணுல பார்த்ததே இல்ல. நானும் பார்த்தது இல்ல. அம்மா, நான் கூட பார்க்கலையேம்மா. சரி சரி, என் கூட வாங்க, ஆ, நான் காட்டுறேன். வாங்க. இங்கதான் எங்கேயோ கிடந்தது. எங்களுக்கு தெரியாம புதையில ஏதாவது ஒளிச்சு வச்சிருக்கியாமா? ஆமா, புதையல் தான் ஒளிச்சு வச்சிருக்கேன். தோண்டடி சீக்கிரமா. இவ ஒருத்தி, நானே காணுமேனு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏய், இரு இரு யமுனா. அம்மா, அங்கதான் தோண்டு. எடு எடு, இது எல்லாத்தையும் எடு. எடுத்து அங்க போடு. சத்தம் கேக்குது பாரு, அங்கதான் இருக்கு. ஏய், பொறுமையாடி, ஆட்டுக்களை உடைச்சிடாதீங்க. அம்மா, இதை ஏமா மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருக்க? எதனா சாமிக்கு வேண்டுதலா என்ன? நான் புதைச்செல்லாம் ஒண்ணு வைக்கலடி, அப்படியே அதை பயன்படுத்தாமலே விட்டதுனால மண்ணை மூடிக்குச்சு. அதான். இப்ப என்னம்மா பண்றது? எல்லாருமா சேர்ந்து எப்படியாச்சும் அந்த கல்லை வெளியில எடுக்கணும். இன்னைக்கு நம்ம இதுலதான் மாவு அரைக்கணும். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? இதெல்லாம் தோண்டி எடுக்கிறது நடக்கிற காரியமா? ஒரு ஜேசிபிய வர சொன்னா இது தோண்டி வெளியே எடுக்க முடியும். இப்படி ஆளுக்கு ஆளு பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தோண்டுவோம். எம்னக்கா, அதை என்கிட்ட கொடு. பாத்து பாத்து இந்த பக்கம் வா வா. ஐயா, யோ பெருசு. ஆஹா, இந்த ஆளு வட்டி பணம் ஒழுங்கா கட்டலன்னு போன வாரம் தோப்பு வீட்டுக்கு தூக்கிட்டு போய் அடிச்சோம். அதை மறந்துட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேனே. என்ன பார்த்தது வீட்டுக்குள்ள ஓடிட்டானே.
இப்ப என்ன பண்றது? சமாளிப்போம். ஐயா, ஐயா, ஐயா. சின்னசாமி ஐயா, அட பயப்படாதீங்க, கொஞ்சம் வெளியே வாங்க. வேணாம் நான் வெளியே வந்தா என்ன தூக்கி போட்டு மிதிப்பீங்க. ஐயா, நான் வட்டி பணம்லாம் கேட்டு வரல, பயப்படாம வெளியே வாங்க. அட வாங்கன்னு சொல்றேன்ல. வீடு வரைக்கும் போகணும், ஒரு சின்ன வேலை இருக்கு, போலாமா? இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா என்னங்கய்யா அர்த்தம்? வாங்க போலாம். வேணாம் தம்பி, போன வாரம் இப்படிதான் சொல்லி கூட்டிட்டு போய் அடிச்சிங்க. என்னால அடி தாங்க முடியாது தம்பி. ஐயா, போன வாரம் நீங்க தண்ணியை போட்டு அலப்பறை பண்ணீங்க, அதான் லைட்டா 2 தட்டு தட்டினேன். அதெல்லாம் வேற கதை. இப்ப நான் அதுக்காக கூப்பிடல. என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? உண்மையா தான் சொல்றேன், ஒரு வேலை விஷயமா தான் கூப்பிடுறேன், வந்து பண்ணி கொடுத்துட்டு போங்க. வாங்க. வந்துருவேன், ஆனா ஐயா பயப்படாதீங்க ஐயா, என் கூட கொஞ்சம் வீடு வரைக்கும் வாங்க. அந்த வேலையை முடிச்சீங்கன்னா நானே உங்களை கொண்டு வந்து வீட்டில் விடுறேன், போதுமா? என்ன வேலை தம்பி? அதுவா, ஒரு பெரிய கிரைண்டர் இருக்கு, அதை கொஞ்சம் கொத்தி விடணும். வாங்க என் கூட. உண்மையாவ சொல்றீங்க? ஆட, என் மாமியார் மேல சத்தியமா சொல்றேன், கிரைண்டர் தான் கொத்தணும், கிரைண்டர் தான் கொத்தணும், கிரைண்டர் தான் கொத்தணும், போதுமா? வாங்க. இரு தம்பி, நான் உள்ள போய் சட்டையை போட்டுட்டு பை எடுத்துட்டு வந்துடுறேன், போலாம். வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க, சட்டுப்பட்டுன்னு போலாம், வாங்க.